டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். பிரதமர் தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து நடைபெறவுள்ள இந்த முதல் அமைச்சரவை கூட்டத்தில் பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பஹல்காம் தாக்குதல் நாட்டையே உலுக்கியுள்ள நிலையில் பதிலடி கொடுக்கும் நடவடிக்கையில் மத்திய அரசு இறங்கியுள்ளது. எல்லைகளில் உச்சக்கட்ட பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் பல்வேறு நிலைகளிலும் ஆலோசனைகளை நடத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக இன்று பிரதமர் தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. முன்னதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படை தளபதிகளுடன் பிரதமர் நேற்று ஆலோசனை நடத்திய போது முப்படைகளுக்கு முழு சுதந்திரம் அளிக்க பிரதமர் உறுதி அளித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கட்டாயம் வெல்லும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். சென்னை கொளத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் திமுக ஏற்கனவே தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்திவிட்டதாக தெரிவித்தார். மேலும் 3வது குழந்தை பெற்றால் சலுகை வழங்கப்படுமா என செய்தியாளர்கள் கேட்டதற்கு 3வது குழந்தை பெறுவது கட்டாயம் இல்லை என்றும், ஆனால் அதற்கான அவசியம் ஏற்படலாம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக B.R. கவாய் நியமிக்கப்படுவதாக சட்ட அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அவர் மே மாதம் 14ஆம் தேதி பொறுப்பேற்கிறார். உச்சநீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதியாக உள்ள சஞ்சீவ் கண்ணா வரும் மே மாதம் 13ஆம் தேதி ஓய்வு பெறுகிறார். இந்நிலையில் 52வது தலைமை நீதிபதியாக B.R. கவாய் நியமிக்கப்படுவதாக சட்ட அமைச்சகம் அறிவித்திருக்கிறது. அவர் மே மாதம் 14ஆம் தேதி பொறுப்பேற்கிறார். 6 மாதங்களுக்கு அவர் பதவியில் இருப்பார். முன்னாள் தலைமை நீதிபதி K.G. பாலகிருஷ்ணனுக்கு பிறகு தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்கும் 2வது தலித் நீதிபதி கவாய் என்பது குறிப்பிடத்தக்கது. சமத்துவம் தழைக்க, சாதியில்லா சமூகம் அமைக்க என்றும் உறுதியுடன் உழைப்போம் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்டுள்ள கருத்தில், ஊர்களில் இருக்கும் காலனி என்னும் சாதிய அடக்குமுறை சொல்லை திராவிட மாடல் அரசு நீக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பெயர்களில் இருந்த சாதி இணைப்பை ஒழித்த திராவிட இயக்கத்தின் வழியில் ஊர்களில் இருக்கும் காலனி என்னும் சாதிய அடக்குமுறை சொல்லை திராவிட மாடல் அரசு நீக்கி இருப்பதாகவும், முதலமைச்சரின் இந்த வரலாற்று மிக்க அறிவிப்பை மனதார வரவேற்பதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். 2000 ஆண்டுகள் இறுகி போயிருக்கும் சாதியை வீழ்த்துவதற்கான பயணத்தில் முக்கிய மைல்கல் இது என்றும், சமத்துவம் தழைக்க, சாதியில்லா சமூகம் அமைக்க என்றும் உறுதியுடன் உழைப்போம் என்றும் துணை முதலமைச்சர் தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வரும் 1ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வழக்கமாக கோடை விடுமுறை அளிக்கப்படுவது வழக்கம். இதன்படி மே மாதம் 1ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இந்த நாட்களில் விடுமுறை கால நீதிமன்றம் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோடைக்கால விடுமுறையில் வழக்கு விசாரணைகளை மேற்கொள்வதற்கான நீதிபதிகளையும் சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்திருக்கிறது. குறிப்பாக அவசர கால வழக்குகளை விசாரிக்கும் அமர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. அட்சய திருதியை தினத்தை ஒட்டி இன்று நகை விற்பனையாளர்கள் பல்வேறு சலுகைகளை அள்ளி வீசியுள்ளனர். தங்கத்தின் விலை கடுமையாக உயர்ந்து சாதாரண மக்கள் வாங்க முடியாத நிலைக்கு சென்றுவிட்டது. எனினும் தங்கத்தின் மீது இருக்கும் மோகம் மக்களுக்கு என்றுமே குறையாது என சொல்லப்படுகிறது. இந்நிலையில் அட்சய திருதியை தினத்தை ஒட்டி இன்று பல்வேறு சலுகைகளை தங்கம் விற்பனையாளர்கள் அறிவித்துள்ளனர். இந்த தினத்தில் தங்கம் வாங்கினால் வரும் காலங்களில் தங்கம் சேரும் என்பது மக்களின் நம்பிக்கை. எனவே அவரவர் வசதிக்கு ஏற்ப தங்கம் வாங்க திட்டமிடுகின்றனர். உள்ளாட்சி இடைத்தேர்தலை சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு மாநில தேர்தல் ஆணையர் ஜோதி நிர்மலா அறிவுறுத்தியுள்ளார். திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களை தவிர்த்து பிற மாவட்டங்களில் காலியாக உள்ள உள்ளாட்சி அமைப்புகளுக்கு விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்திய மாநில தேர்தல் ஆணையர் வெளிப்படைத்தன்மையுடன் தேர்தலை நடத்த அறிவுறுத்தினார்.
தமிழக வெற்றிக் கழகத்தின் களப்பணியை முடுக்கிவிட்டுள்ள அக்கட்சியின் தலைவர் விஜய் தான் போட்டியிடும் தொகுதியை தேர்வு செய்வதிலும் ஒருபுறம் கவனம் செலுத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மையில் கோவையில் முதல் பூத் கமிட்டி கருத்தரங்கம் நடைபெற்ற போது அதற்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைத்ததாகவே தமிழக வெற்றிக் கழகம் கருதுகிறதாம். எதிர்பார்த்ததை விட அதிக ரெஸ்பான்ஸ் இருந்ததால் அந்த தொகுதியை விஜய் தேர்வு செய்யலாம் என ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. என்றாலும் மற்ற தொகுதிகளில் உள்ள மக்களின் பல்ஸையும் விஜய் பார்க்க உள்ளாராம். மாமன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் நாளை வெளியாக உள்ளதாக நடிகர் சூரி அறிவித்திருக்கிறார். ஹீரோவானது முதல் சீரியஸான கதாபாத்திரங்களிலேயே அவர் நடித்து வருகிறார். தற்போது குடும்ப உறவுகள் பற்றிய படத்தில் நடித்திருப்பதால் அது அவருக்கு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல ரசிகர்களிடையேயும் ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது. விலங்கு வெப் சீரியலை இயக்கிய பிரசாந்த் பாண்டியராஜ் மாமன் திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.